ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம தண்டசோறு மாமாவை வந்துட்டு இவர் தமிழும் நம்மச்சியும் ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்க பாருங்கள். இவங்க போகிறவங்க கொஞ்சம் கேப்பு, காருக்கும் பைக்குக்கும் கொஞ்சமாவது கேப்பு விட்டு தான் போகணும். கார் கண்ணாடியிலேருந்து பின்னாடி பக்கம் யார் வராங்கங்கிறது பார்க்க மாட்டாங்களா? கார் ஓட்டுறவங்க அது கண்டிப்பாக செய்வாங்க. பின்னாடி கண்ணாடியில் பைக் வருதா, லாரி வருதா, கார் வருதான்னு பார்க்குறது நார்மல் தானே. இது கூடவா யோசிக்க மாட்டார் தமிழ். கரெக்டாக பரமன் போகிற காருக்கு பின்னாடி கரெக்டாக போகிறாங்க. அவங்க பார்க்காம இருப்பார் அவர். நேற்றுக்கே நான் வெள்ளிக்கிழமையே நினச்சேன், இதை வந்துட்டு அர்ஜுன் இந்த பிளானை எப்படி சொதப்பி விடுவார் பாருங்கன்ட்டு. அதே மாதிரியே இவங்க ஃபாலோ பண்ணி போனாங்க. அங்கே போனோன்னா அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க பரமன். அப்பா, தண்டசோறு மாமா நேராக போயிட்டு கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போனோன்னா இவங்க ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. கோயிலில் போயிட்டு வாசலில் உட்காந்துருக்கவங்கள்ட்டலாம் இதை கொடுத்துட்டு அன்னதானம் கொடுக்குறாராம். கொடுத்துட்டு இது மாதிரி எங்கள் மாப்பிள்ளைய 2 நாளாக காணும், நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடல, அதனால தான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு போகலான்னு வந்தேன், அதுக்காக தான் எல்லோரும் சாப்பிடுங்க, இதில் தோசை, வடை, இட்லி, பிஸ்கட்டு, தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்குது, எல்லோரும் வயிறார சாப்பிட்டுட்டு எங்கள் இப்போ மாப்பிள்ளை கிடச்சிடணுன்னு வேண்டிங்க சாமிக்கிட்ட, நானும் அதுக்கு தான் வந்தேன்ட்டு கோயில் உள்ளே வேற போயிட்டு முருகா என் மாப்பிள்ளையை சீக்கிரமே கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு வேண்டிக்கிட்டு பண்ணுறவரா அவர். தண்டசோறு மாமா இவ்வளோ நல்லவரா வேண்டிக்கிட்டு வெளியில் இவங்களை ஏமாத்துறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு என்னடா இது, இப்போ இவன் அர்ஜுனுக்கு தான் வாங்கிட்டு போகிறான்னு பார்த்தாக்கா கோயிலில் கொண்டாந்து அன்னதானம் பண்ணுறான், அவ்வளோ நல்லவனா இவன் அப்படின்னு இவங்க தமிழும் நமச்சியும் பேசிக்கிற மாதிரி இவர்னா இல்லை, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம வரதை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் வேறு மாதிரி இங்கே கொஞ்சம் பிளானை மாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இல்லை இப்போ திரும்ப ஃபாலோ பண்ணி போகலாம் வா அப்படின்னு நமச்சி கூப்பிட்றாரு. இல்லை வேணாம், இதுக்கப்புறம் போனாலும் அவன் வீட்டுக்கு பக்கம் தான் போகிறான், அவன் வீட்டுக்கு தான் போவான், நம்ம வந்ததை அவன் பார்த்துருக்கணும், அதனால தான் அவன் வந்துட்டு இப்படி மாற்றிவன் இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறான், இப்போ கண்டிப்பாக அவன் அர்ஜுனை பார்க்க போக மாட்டான், நீ வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி போயிடுறாங்க. இப்போ என்னென்னா ராகினி வீட்டில் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போதுமே அர்ஜுனுக்கு சின்னதாக ஒன்றுனாக்கா உடனே தான் அழுவ ஆரம்பிச்சிருவாங்களே. இங்கே ராகினியை அடித்தாக்கா நம்ம கோதைக்கு தானே வலிக்கும். கோதையம்மா அதுக்கு மேலே அங்கே உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க எங்கே தான் போயிருப்பான்னு தெரிலையே அப்படின்ட்டு. ஆனால் தமிழ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கார், இல்லை இவன் ஏதோ ட்ராமா பண்ணுறான், இப்போ சொத்து கேஸ் வேறு இப்போ வர இருக்குது, இவன் நல்லா ராகினியை ஏமாத்துறதுக்கு நல்லா வந்து ஏதோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு வந்துட்டு நான் வேற போய் அன்றைக்கி மிரட்டிட்டு வந்தேன், இந்த ஆர்டரை வேற நான் எடுத்திருக்கேன், இப்போ ராகினியை நம்ப வைக்கிறதுக்கு ஏதோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனே தான் இங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக இவனை யாரும் கடத்துறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, அவனே ஒரு ஃப்ராடு, அவன் கடத்தாமல் இருந்தால் போதாதான், அவனை போய் யார் கடத்த போகிறாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என்னன்னாக்கா அவங்க தேடுறதையும் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. தமிழ் ஏன் அண்ணன்னா 2 அண்ணன் இருக்காங்களே, கார்த்திக் இருக்கார், தமிழ் இருக்கார், ஏன் எனி டைமும் தமிழையே தான் சொல்லணுமா? ராகினிகிட்ட வந்துட்டு அவங்க ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க, உன் அண்ணன் தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான், உன் அண்ணன் தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான்னு. இப்போ என்னன்னாக்கா தண்டசோறு மாமா வராரு, எல்லோரும் சாப்பிட்லையா சாப்பிடுங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இதை மாதிரி கொஞ்சம் நீங்கள் மார்ச்சுவரி வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு. உடனே ராகினிக்கு அதிர்ச்சி ஆகிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் ஒரு பாடி ஒன்று டெட் பாடி கிடந்துச்சு, அது அடையாளம் தெரியல, அர்ஜுனோட வயசு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சின்ன வயசு தான், பார்க்குறதுக்கு அர்ஜுன் மாதிரியே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அடையாளம் காட்டுங்க அப்படின்னா உடனே அப்படியே ராகினி ஆக ஓகன்னு அழுகுறாங்க. உடனே அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு தமிழ் தான் அடித்து கொண்டு போட்டுட்டான் என் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி ஒன்றே சொல்கிறாங்க. சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டசோறு மாமாவும் நம்ம ராகினியும் காரில் போகிறாங்க. அங்கே போனோன்னே அதுக்கு அப்புறம் இங்கே என்னென்னா போயிட்டுருக்காங்க அவங்க. இங்கே என்னென்னா நம்ம கோதை வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த அர்ஜுன் உண்மையிலே காணா போயிருப்பானா, அவன் ரவுடிங்கள்ட்டெல்லாம் நிறையா பழகிட்டு இருப்பான், ஒருவேளை அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஏதாவது அர்ஜுனை கடத்திருப்பாங்களா என்னமோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அபி வந்து நமச்சிக்கு கால் பண்ணுறாங்க, இதை மாதிரி வந்துட்டு ராகினி வந்துட்டு இது மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படின்னோடனே உடனே வந்து என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை இதை மாதிரி வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாராம், அர்ஜுனான அடையாளம் காட்டுறதுக்கு நம்ம ராகினி போயிட்டுருக்காளான்னு சொல்லி நமச்சி சொன்னோடனே உடனே கோதையம்மா எப்படி சாதாரணமாக ராகினிக்கு வந்து ஏதாவது ஒன்றுனாலே அவங்க எப்படி ஐயோயோ என் பொண்ணோட தாலி பறி போயிடுமா, ஐயோயோ அதை எப்படி அவள் தாங்கிக்குவா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ஓவராக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கோதையம்மா. வந்துட்டு இப்போ தமிழ் வந்துட்டு நானும் நமச்சியும் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனவுடனே வந்து வாசலில் இறங்கின உடனே வந்துட்டு இவங்க ராகினி பயப்படுறாங்க, அது அர்ஜுனா இருக்காது, நான் வரமாட்டேன்னு. இப்போ தமிழும் நமச்சியும் அங்கே போகிறாங்க. உடனே வந்துட்டு அவரும் விசாரிக்கிறார் தமிழும் இன்ஸ்பெக்டர், என்னன்னு தெரில, அது அர்ஜுன் வயசு மாதிரி தான் இருக்குது,
அர்ஜுன் மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் வர சொன்னேன், மற்றபடி அர்ஜுன் தான் நான் கிளியராக சொல்லலை அப்படிங்கிறாரு. உடனே சரின்ட்டு ராகினி நீ ஒன்றும் பயப்படாது, அது அர்ஜுனாக இருக்காது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி தமிழ் வந்துட்டு அனுப்பி விட்றாரு. ராகினி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த தண்டசோறு மாமாவும் அவங்களும் தான் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்த உடனே அது அர்ஜுன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தவொடனே வந்துட்டு நல்லா பாருங்கங்கிறாரு. ஆனால் இவங்க மேலே பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது அர்ஜுன் இல்லை, லைட்டாக பார்த்தாலே நமக்கு தெரியும்ல. பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. தண்டசோறு மாமாவும் பார்த்துட்டு இது அர்ஜுன் கிடையாதுன்ட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து என்னாச்சு அப்படின்னா அது அர்ஜுன் கிடையாது அப்படி சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க இன்ஸ்பெக்டரெல்லாம். இப்போ இந்த பக்கம் என்னென்னா ராகினி, இவர் தண்டசோறு மாமா காணுன்னொன்னே உடனே இவன் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான், இவன் தான் வந்துட்டு இவனை மறைச்சி வச்சுருக்கான் அர்ஜுனை, நீங்கள் இவனை தமிழை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும், நீங்கள் தமிழை வந்துட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் எதுக்காக விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சவர்னு நீங்கள் வந்து பார்த்து அப்படியே விட்டு வச்சுருக்கீங்களா வெளியில் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டசோறு மாமா சொல்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், இவர் தான் கடத்தினாருங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும், சும்மா ஒருத்தவங்களை போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு நாங்கள் தேடுறோம், நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ராகினி இருக்காங்களே அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்கிற இதே கிடையாது, மூளையே கிடையாது. அங்கேருந்து வந்துட்டு அண்ணா என்னோட நிலமையை பார்த்தியா, நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு, இது எனக்கு தேவையா, எனக்கு நீ வந்துட்டு அர்ஜுனை பற்றி ஏதாவது உனக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா எங்களுக்கு சொல்லு, அர்ஜுனை வந்துட்டு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு சொல்கிற மாதிரி தமிழில் சொல்கிறாங்க. தமிழ் ஒன்றே சொல்கிறாரு, ஏம்மா என்னம்மா நீயும் என்ன இப்படி பேசுகிற, ஆமாம் அப்போ அர்ஜுன் எங்கே போனாருன்னு தமிழ்கிட்ட கேட்குறாங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம், உடனே வந்துட்டு ஏம்மா நீ தாம்மா உங்கள் அண்ணனை நம்பிக்கிட்டு இருக்க, இவன் தான் கடத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தண்டசோறு மாமா நல்லா ஏற்றி விட்றாரு. அந்த இடத்துல கூட நமச்சி கோவப்படுறாரு, வாயை உடச்சிருவான், ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி வாமா நீ போகலாம், நீ ஏம்மா இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இவங்கள்ட்டெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க, நம்ம போய் நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு வராரு. கூட பிறந்த அண்ணனை நம்பலை, நாத்தனா புருஷனை நம்புகிறாங்க அவங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம், நம்ம அண்ணன் அப்படி பண்ணுவாரா, நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்கே வந்து அழுதுட்டு நிற்கிறோம், நம்ம நல்லா சாப்பிடல தூங்கலை குழந்தைய பார்க்கலங்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும், நம்ம அண்ணனே மறைச்சி வச்சுருந்தா கூட இந்நேரம் நம்ம அர்ஜுனை வெளியில் விட்டுருக்க மாட்டாரா, நம்ம அண்ணன் அப்படி செய்யக்கூடிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்கலை ராகினி. எப்படியாவது வந்துட்டு அர்ஜுனை வந்துட்டு விட்டுடு அப்படிங்கிற மாதிரி தமிழ்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இதோட வந்துட்டு வராங்க, வீட்டுக்கு வந்தோன்னா அது அர்ஜுன் கிடையாது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கோதையம்மா வந்து அபிக்கு கால் பண்ணுறாங்க. அபி சொல்கிறாங்க ஒழுங்காகவே சாப்பிட்ல, எதுவுமே சாப்பிட்ல, அழுதுகிட்டே இருக்கா, குழந்தைய கூட பார்க்கல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டம்ளர் பாலை கொண்டே கொடுக்குறாங்க, இதையாவது குடி அப்படின்ட்டு. அபி கொடுக்குறாங்க, வேணாங்கிறாங்க. அவங்க மாமியார் அங்கேருந்து வந்துட்டு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. நீ வந்து இருந்தால் பாலையாவது குடி, அதுக்காக என்ன பண்ண முடியும், அர்ஜுன் தொலைஞ்சு போயிட்டதால அப்படியே உட்காந்துருக்க முடியுமா, குழந்தைய பார்த்துக்கணும்ல, நீ இந்த பாலையாவது குடி, உன் அண்ணன் தான் கடத்தி வச்சுருக்கான், அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தானே, நீ தான் உங்கள் அண்ணனை நம்பிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியும் அவன் தான் கடத்தி வச்சுருக்கான், அர்ஜுனை உயிரோட வச்சுருக்கானா இல்லை சாவடிச்சு வச்சுருக்கானான்னு யாருக்கு தெரியும்னு அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க அவங்க. இப்போ கூட இவங்க கன்ஃபார்மாக எங்கள் அண்ணன் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, எங்கள் அண்ணன்லாம் பண்ண மாட்டார், அது மாதிரி புத்தியெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு கிடையாதுன்னு அடித்து பேச தெரியல. அப்போ இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை தமிழ் மேலே. அப்போ என்ன அப்புறம் பாசங்கிறாங்க, அம்மாங்கிறாங்க, தம்பிங்கிறாங்க, அண்ணன் பொண்டாட்டிங்க, என்ன பாசம் அப்புறம் இவங்களுக்கு இருக்குது? பாசங்கிறது நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு. இவங்க பண்ண மாட்டாங்க. எங்கள் அண்ணனால் இந்த ஒரு விஷயம்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு ஒருத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்குலாம் அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் பாசத்துக்கு கட்டுப்படுறவர். எங்கள் அண்ணன் அதுமாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டார். இது வேறு ஏதோ என்னமோ நடந்திருக்கு, இது என்னங்கிறத போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு அவங்க தான் தைரியமாக சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்களே தான் தமிழை போயிட்டு எங்கே அர்ஜுனுன்னு கேட்குறாங்களே, அப்புறம் எங்கே மற்றவங்க பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அவனுங்க எப்படி பார்த்திங்களா பிளான் போட்டிருக்கிறானுங்க. கரெக்டாக இவன் சாப்பாடு வாங்கினது அர்ஜுனுக்கு தான். ஆனால் பின்னாடி வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரதை நோட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு அப்படியே போய் கோயிலில் கொண்டே அன்னதானம் கொடுத்துட்டு நடிக்கிறாரு பாருங்கள் எப்படி. நாளைக்கு வந்து இப்போ அர்ஜுனை மட்டும் கண்டுபிடிச்சாக்கா அப்போ வந்துட்டு தமிழ் இதை பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ராகினி? திரும்ப அங்கே வந்து அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணேன்னு அழுவாங்களா? இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டா இது? ஒருத்தவங்க மேலே வந்து பழியை தூக்கி போடுறதுனா எம்மா பெரிய பழியை வேணாலும் தூக்கி போடுறாங்க.
அன்றைக்கி அப்படி தான் வந்துட்டு கத்தியால் அவனே ஆளை வச்சு கத்தியால் குத்திக்கிட்டு தமிழ் தான் என்னை குத்துனான்னு சொன்னோடனே நம்பினாங்க. அப்பயும் நம்பினாங்க. அவருக்கு நம்பிட்டு என்னான டார்ச்சர் பண்ணாங்க தமிழை அந்த வீட்டை விட்டு அனுப்பி. இதே ராகினி அவங்க புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு தமிழை என்னான வார்த்தை நானாக வந்துட்டு இது எங்கே போய் முடிய போதோ. இப்போ என்னென்னா வீட்டில் வந்துட்டு கோதை பசிக்கலை, ராகினி அங்கே சாப்பிடாமல் கிடக்கிறா, எனக்கு சாப்பாடு வேணான்ட்டு நிற்கிறாங்க. தமிழ் சொல்கிறாரு, அவன் வந்து கண்டிப்பாக அவனே பிளான் போட்டு தாம்மா பண்ணியிருக்கான், அவனே ஆள் வச்சுக்கிட்டு கத்தியால் குத்திக்கிட்டவன் அவன் வந்து ராகினி குழந்தையெல்லாம் யோசிக்க மாட்டான், அவன் சொத்துக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், அவங்களுக்கு அவனை பற்றி தெரியுதோ தெரியலையே தெரில, இப்போ கூட அவனே தான் அவன் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சிருக்கான், அன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவன் டெண்டருக்கு வந்திருந்தான், அவனுக்கு தான் கிடச்சிருக்கும், நான் ஏற்கனவே போய் ராகினியை போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன், இது எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ சொத்து கேஸ் வேறு வரப்போகுது கோர்ட்டுக்கு, இப்போ ராகினியை அவன் நம்ப வைக்கிறதுக்காக அவனே தான் இந்த பிளானை பண்ணியிருக்கான், என்னை மாட்ட வைக்கிறதுக்கு. இதில் பெரிய பிளானு ஒன்று இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவன் நல்லா தான் இருப்பாங்க அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. நம்ம சரஸ்வதி வந்துட்டு ஆனால் ஆர்டர் எனக்கு கிடைக்காம இருந்தால் அவனை நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு தமிழ். சரஸ்வதி எப்படியே உடனே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறது நாளைக்கு தான் தெரியும். பார்க்கலாம் எத்தனை நாள் உட்காந்துருக்காருன்னு பார்க்கலாம் அர்ஜுன். இப்போ தமிழை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் உட்காந்துருப்பார். தமிழை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை தமிழ் அப்பயும் வந்து அதான் சொல்லுவார், என்னை தமிழ் கட்டி போட்டிருந்தாரு, நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் சொல்லுவார் பாருங்க. என்றைக்கு இருந்தாலும் வந்து எவ்வளோ தான் தண்ணிக்குள்ளே வந்து பந்தை அழுத்தி வச்சாலும் வெளியில் வந்துட்டு வரும்ல, அதே மாதிரி தான் எவ்வளோ தான் அர்ஜுன் பொய் மேலே பொய் சொல்லி அமுக்கி வச்சுருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில் வரதானே போகுது. அன்றைக்கும் ஒரு நாடகத்தை போட்டு ராகினியை நம்ப வைப்பார், அதுதான் நடக்கும். இப்போ தான் இந்த குடும்பம் அர்ஜுன் ஐயோ என் பொண்ணோட தாலி என்ன வருது, என் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன வருது, என் பொண்ணு கஷ்டப்படுவாளே அழுவாளே தாங்கிக்க மாட்டாளேங்கிறாங்களே, சொத்தை விட்டு கொடுத்துட்டு போய் தொலைய வேண்டியதானே. இப்போ கேஸ் நடக்குதுல, அவங்க தான் வாபஸ் வாங்க சொல்லி சொல்கிறாங்களே ராகினி, வாபஸ் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் என்னத்துக்கு இப்போ தான் அர்ஜுன் இந்த அளவுக்கு அர்ஜுன் மேலே பாசமாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து பொண்ணு அர்ஜுனுக்கு நியாயமாக சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன்னு எதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மட்டும் ராகினி அழுவ மாட்டாங்களா? ராகினி அழுகுறவங்க எப்போ பார்த்தாலும் அழுவ தான் செய்ய போகிறாங்க. அப்போ மட்டும் ராகினி அழுவ மாட்டாங்களா தண்டனை வாங்கி கொடுக்குறப்ப? இது எங்கே போய் முடிப்பாங்கன்னு தரலையே அந்த கதை. ராகினி வந்து அர்ஜுனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த கதை முடியும், அது வரைக்கும் முடியாது. எத்தனை நாள் ஏமாற்ற முடியும்? வீட்டுக்குள்ளேயே தான் பேசுகிறாங்க கூடி இவங்க ராகினிக்கு தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே தான் கூடி பேசிக்கிறாங்க. இப்படி ராகினியை ரூமுக்குள்ளே அனுப்பிட்டு இங்கே போய் அர்ஜுன் அவங்க அம்மா அவங்க அக்கா தண்டசோறு மாமா பிளான் போடுறாங்க, அது கூட தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. என்றைக்காவது ஒரு நாள் அவங்க பேசுகிறத காதில் வாங்குறப்பனாவது இந்த அம்மா நம்புகிறாங்களான்னு பார்ப்போம். ராகினி அம்மா பார்க்கலாம். இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.